விளையாட்டுன்னு சொல்லி எடுத்துட்டோம்னா விளையாட்டை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த விளையாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வரலாறே நம்ம பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா? மாடு பிடிக்கிறது அப்படிங்கிறது யார் யார் விளையாடுவாங்க? தமிழர்களினுடைய ஒரு அடையாளம் தான் வந்து மாடு தழுவுதல், ஏறு தழுவுதல். ஓகேங்களா? அது வந்து இன்னைக்கு நம்ம ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருக்கிறோம். அந்த விளையாட்டை யார் விளையாடுவாங்க? ஆப்பிரிக்காரங்க விளையாடுவாங்களா? இல்லை பிரிட்டிஷ்காரங்க விளையாடுவாங்களா? இல்லை இந்தியாவில் யார் யார் விளையாடுறாங்க? தமிழ்நாட்டில் தமிழர் விளையாடுறாங்க. ஓகேங்களா? இந்த விளையாட்டு அப்படிங்கும்போது இதுக்கு பின்னால் ஒரு மக்கள் வந்துடுறாங்க. ஓகேங்களா? நாம் இன்றைக்கி தலையில் தூக்கி வச்சு விளையாடக்கூடிய எல்லா விளையாட்டுலையுமே வந்து பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா கம்மியான வரலாறு தான் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து உலக அளவில் சாம்பியன் போட்டி நடத்தக்கூடிய செஸ் போட்டி அப்படிங்கிறது இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த இந்தியாவிலேருந்து ஆரம்பித்த அந்த போட்டிக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா மூளை சம்மந்தப்பட்ட விளையாட்டுன்னு மட்டும்தான் இருக்குதே தவிர அந்த விளையாட்டுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது கிடையாது. தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? பணம் மாதிரி தான் அதுவும். பணம் மாதிரினா மிகப்பெரிய நான் வந்து செஸ்ஸை பற்றி பேசலை. மிகப்பெரிய அளவில் நம்ம எல்லோரும் கொண்டாடக்கூடிய விளையாட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணம் மாதிரி தான். அது கையில் இருந்தால் மதிப்பு, கையில் இல்லைன்னா மதிப்பு இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கையில் இருந்தால் அது நம்மளுக்கு பயன்படும், கையில் இல்லைன்னா அது பயன்படாது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நம்ம ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கபடி அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாமே நினைக்கலாம் கபடிங்கணும். அன்றைக்கி ஒரு காலகட்டங்களில் சடுகுடுன்னு சொல்லி விளையாடுவாங்க. சடுகுடுன்னு. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 27 வயசு ஆகுது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூலில் கபடி வச்சு விளையாண்டாங்கன்னா எல்லாம் ஆர்வமாக போய் விளையாடுவோம். இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் டீமே கிடையாது. எல்லாம் கபடி தான். கபடி இருக்கும், அந்த குண்டு எறிதல் இருக்கும், ஈட்டி எறிதல் இருக்கும், எல்லாம் கபடி தான். எல்லாம் மாரத்தான் மாதிரிலாம் ஓடிட்டு இருப்பாங்க, கிரவுண்டை சுற்றி வருவாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டு எல்லாம் ஜாலியாக விளையாடுறாங்க அப்படிங்கிறாங்க, வாலிபால். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஹாக்கி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீ ஒரு 1.5 கோடி பேர் இருப்பாங்க. எப்படி 1.5 கோடி பேர் இருப்பாங்க இளைஞர்கள்லேருந்து. அதாவது ஒரு 5 வயசுலேருந்து ஒரு 25 வயசு அல்லது 30 5 to 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு 1.5 கோடி பேர் இருப்பாங்க. அந்த 1.5 கோடி பேரில் எத்தனை பேர் ஹாக்கி விளையாட தெரியும், எத்தனை பேர் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் ஹாக்கி விளையாடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் 1% ஆளுங்க கூட ஒரு 1%ங்கிற ஆளுங்க கூட விளையாடிருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஒரு 1.5 லட்சம் பேர் கூட ஹாக்கிங்கிறத விளையாடிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? 100க்கு 1% ஆளுங்க கூட விளையாடாத விளையாட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேசிய விளையாட்டாக இருக்குது. ஏன் அது மக்கள்கிட்ட முழுசாக போய் சேரல. ஓகேங்களா? அது மக்கள்கிட்ட போய் முழுசாக சேராத ஒரு விளையாட்டு இன்றைக்கி தேசிய விளையாட்டாக இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்குறது ஒரு மாதிரி என்னடா இப்படிலாம் இருக்குதான்னு சொல்லி கேட்கலாம், நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. நம்ம விளையாட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய விளையாட்டு கிடையாது, அது நம்மளுடைய அடையாளம். ஏறு தழுவுதல் அப்படின்னா அவன் தமிழ்நாட்டுக்காரன் இது பண்ணுவான். தமிழ் மொழியை தாய்மொழியை கொண்டவனால பொங்கல் அன்னைக்கு அதை கொண்டாடுவான், மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு கொண்டாடுவான், காணும் பொங்கல் அன்னைக்கு கொண்டாடுவான் அப்படின்னு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குதா? அதுக்கு பின்னால் அதை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா? இன்னைக்கு ஏறுதழுவலை ஜல்லிக்கட்டை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மக்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு 8 கோடி பேர் இருக்கிறாங்க. அங்கங்கே வெளியிலாம் உலகம் முழுக்கலாம் சுற்றி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க உலகம் முழுக்க. கிட்டத்தட்ட ஒரு 8.5 கோடி மக்கள் தாய்மொழி தமிழாக பேசுகிறவங்களுக்கு வந்து சொந்தமான விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டுங்கிறது. ஓகேங்களா? அப்படி கணக்கு பார்த்திங்கன்னா உலகத்தில் மிக பெரும்பான்மையான அளவில் ரொம்ப பழமையான மொழினாலும் அது தமிழ் தான்.